அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு. தேர்தல் களம் அப்படியே பரபரப்பா இருக்கு. இந்த வருஷத்தினோட ஆரம்பத்தில் இருந்த ட்ரெண்ட் அப்படியே தேர்தல் களத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போதைய வந்த கருத்து கணிப்புலாம் ஒரு முடிவை சொல்லிச்சு. இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் வேற வேற முடிவை சொல்லுது. அதான் அந்த ட்ரெண்ட் அப்படியே மாறுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிராக பல அணிகளை பிரிஞ்சு நிற்கிறாங்க. எதிர்ப்பு வாக்குகள்லாம் பெரிய அளவில் பிரியுது. அதனால இந்த முறை சுலபமாக திமுக வென்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அனைத்து கருத்து கணிப்புகளுமே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இல்லை அதற்கு முன்னாடிலாம் சொல்றதை பார்க்க முடிஞ்சு. அப்படியே தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட வேட்பாளர்களை அறிவிச்சதற்கு பின்னாடி அவர்களினுடைய செயல்பாடுகளுக்கு பின்னாடி முக்கியமாக ஆன்டி இன்கம்பன்சி ஒவ்வொரு தரப்புலையும் எந்த அளவுக்கு இருக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வெளிப்படுத்த தொடங்கிய பின்னாடி இப்போ வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே வேற வேற முடிவுகளை சொல்லுது. அதில் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஊடகம் எடுத்த கருத்து கணிப்பை பார்க்கும் பொழுது அவங்க வெளிப்படையாக திமுக படுதோல்வி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 100 தொகுதிகளுக்கு உள்ளதான் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி Q7 நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. ஸோ இந்த அளவிற்கு அப்போ எப்படி ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அமைச்சருக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை திமுக தலைவர் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த தொகுதி உன்னுடையது, இந்த தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற வைக்கிறது உன்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி முக்கிய அமைச்சர்களுக்கு ஒரு 10 தொகுதிகளை பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பிரதான அமைச்சர்கள் ஒரு தொகுதியில் நிற்பாங்க. அதெல்லாம் கட்டாயமா அவர்களுக்கு இப்பவே வெற்றி எழுதி வச்சிருங்க, இதெல்லாம் கண்டிப்பா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல சில மனக்கணக்கு திமுக தலைமையை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்டு ஒரு சில அமைச்சர்களுடைய தொகுதியை நம்ம பார்ப்போம். முதல்ல பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் தொகுதி அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி தான் அது. இந்த தொகுதியில அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் கூட நிக்கல. அதை ஒரு அதிமுக கூட்டணி கட்சியான ஐஜேகே தான் கொடுத்துருக்காங்க. இந்து ஜனநாயக கட்சி தான் கொடுத்துருக்காங்க. சரண்யா அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் தான் இவருக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட அமைச்சருக்கு எதிராக ஒரு முகம் அறிமுகம் இல்லாத ஒரு புதிய நபர் உள்ள களமிறக்குறாங்களே, எப்படி ஜெயிக்க போறாங்க, நமக்கு ரொம்ப உட்கார்ந்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தரப்பு முதல்ல ஆரம்பத்தில் கணக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் அங்கே நடக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே களம் மாறுது. கிட்டத்தட்ட இவரினுடைய எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த களத்தில். இப்போ ஒரு கட்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, நம்ம தொகுதிக்கு ஒரு அமைச்சரே கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ தொகுதியினுடைய நிலவரம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய அளவில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அப்படியே மக்கள் இவர் தரப்புல அப்படியே எதிர்த்தரப்புகளுக்கு மாறுறாங்க. எதிரில் 3 அணிகள் இருக்கு. ஸோ எந்த அணிக்கு போனாலும் கிட்டத்தட்ட கன்சாலிடேட்டா ஒரு அணிக்கு அவர்கள் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இவருடைய தோல்வி உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் பல தொகுதிகள் இருக்கு. அந்த வகையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்களினுடைய வெற்றியுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஐஜேகாவினுடைய வேட்பாளர் சரண்யா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னணி ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியாகுது. அப்போ இந்த அமைச்சருடைய தொகுதி ஒரு சிக்கல்ல இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பெயர் போன தொகுதி தான் அமைச்சர் TRV ராஜா அவர்களினுடைய தொகுதி. இது ஏன் முக்கியமான தொகுதின்னு சொல்றேன்னா, TR பாலு அவர்களினுடைய மகன் TRV ராஜா. நீங்க பாத்தீங்கன்னா அவர் திமுகவின் ஐடி விங் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யாருக்கு எதிராக என்னென்ன செய்திகள் பதிவுனோம், யாரை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி முழு கண்ட்ரோலும் பண்ணக்கூடிய வேலையை இவர் தான் பாக்குறாரு. கூடவே அமைச்சராகவும் இருக்காரு, அதுவும் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்ப இப்படி ஒரு முக்கியமான போர்ட்போலியோ வச்சிருக்கக்கூடிய இந்த நபரினுடைய வெற்றி வாய்ப்பை இந்த முறை கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 2021 தேர்தலிலேயே இவர் பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதுக்கான காரணம் அதிமுக அமமுக இரு கட்சியும் தனித்தனியே போட்டிட்டு கிட்டத்தட்ட அதிமுக அமமுக வாக்குகளை அன்றைய தேர்தலில் சேர்த்திருந்தா கூட திமுக வாக்குகளை விட அதிகமாக வந்திருக்கும். கிட்டத்தட்ட இவர் 86,000 வாக்குகள் எடுத்திருக்காருன்னா அந்த 2 கட்சியினுடைய வாக்குகளை சேர்த்தா 89,000 வாக்குகள் வரும். இப்போ இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி இருந்ததற்கு பின்னாடி இப்போ மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கும். கிட்டத்தட்ட இவர்களே பல பேர் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். மக்கள் கேள்வி கேட்கறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும்போது இயல்பாகவே திமுக பார்த்தீங்கன்னா ஒரு 10லிருந்து 20 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த முறையை விட இந்த முறை குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ எதிரணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு தான் இருக்கு. இவருடைய வெற்றியும் பார்த்தீங்கன்னா ஊசல்ல தான் ஆடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவர் இந்த தொகுதியில் வெற்றி பெறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சர்வே முடிவுகள்லாம் சொல்லுது. துரைமுருகன் அவருடைய தொகுதியிலே அவருக்கு ரொம்ப டஃபா இருக்கு. அதே போல செந்தில் பாலாஜி தொகுதியிலுமே அவருக்கு டஃபா இருக்கு. TRP ராஜாவுடைய தொகுதியில் அவருக்கு டஃபா இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான தொகுதி மதுரை மத்தி. அதாவது நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவருடைய தொகுதி 2016ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டுன்னு தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். திமுகவில் மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்களில் சிக்காத ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய நபர் PTR தான். ஆனால் அதனாலேயோ என்னவோ இவருக்கான மதிப்பு கட்சிக்குள்ள சுத்தமாக கிடையாது. நீங்கள் PTR அவர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சிக்குள்ள அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு லாபி இருக்குது, கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஆதரவாளர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாருமே கிடையாது.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பிடிஆர் அவர்களை கண்டிச்ச நிகழ்வெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மேடையில வச்சே பிடிஆர் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருந்தாரு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்களுடைய அமைச்சர் பதவியெல்லாம் வந்து மாத்தின விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நிதித்துறை அப்படிங்கிற முக்கியமான அமைச்சரவையில இருந்து அவர் வந்து அப்படி நீக்கப்பட்டு பிறகு வந்து ஐடி மினிஸ்டரா வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஐடி மினிஸ்டர் பதவியும் கூட பெரிய அளவில் டைடல் பார்க் மாதிரியான ஒரு ஐடி பூங்கா நிறுவுவதற்கான அதிகாரம்லாம் இவருக்கு கிடையாது. மாறாக இந்த இ சேவை மையம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இவருடைய அதிகாரம் வந்து இருக்கு. ஏன்னா அந்த ஐடி செக்டர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சரோட இதுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் அவரே சட்டமன்றத்தில் சொன்னார், நாம சொல்லலை. இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயும் அவருக்கு செல்வாக்கு இல்லை. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்த பின்னாடி அந்த தொகுதியினுடைய அடிப்படை தேவைகள் பெரிய அளவில் பூர்த்தி செய்யப்படவில்லை. மதுரை மத்திய தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு குப்பை குளமாக தான் காட்சி அளிக்குது. அந்த தொகுதி வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடையலை அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களினுடைய ஒரு புலம்பலா இருக்கு. இந்த தொகுதியில இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பிரதான வேட்பாளர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய நீதி கட்சியின் சார்பாக இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் போட்டியிடுறாரு. ஆனா இரட்டை இலை சின்னத்திலே வந்து போட்டியிடுறாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு அதிமுக காரர் மாதிரி தான் அவர் களம் இறங்குறாரு உள்ள. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே நேரடியா 2 பேரும் வார்த்தை மோதல்கள்ல ஈடுபட்டுக்கிறாங்க. இவரை வந்து அவரை கூத்தாடிங்கிறது, நான் கூத்தாடினா உதயநிதி யாருன்னு அவர் கேட்கறதுங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு பரபரப்பான களம் தான் காணப்படுது. ஸோ இந்த தொகுதியிலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஆளும் தரப்பான திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் மிக மிக கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப கிடையாது. அந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு சூழல் தான். ஸோ பிடிஆரினுடைய வெற்றி வாய்ப்பும் அங்கே வந்து ஆபத்தில் தான் இருக்கு. அடுத்து முக்கியமான தொகுதி நம்ம காட்பாடியினுடைய சிங்கம் துரைமுருகன் அவர்கள் இருக்காரு இல்லையா, இவர் தான் கன்ஃபார்ம் இந்த தடவை வந்து தோக்க போறாரு அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய விஷயம். காரணம் என்னன்னா கடந்த முறையே வாக்கு எண்ணிக்கையில தோத்துட்டாரு. அதாவது தோல்வியை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் தபால் வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவரினுடைய வாக்கு வந்து கொஞ்சம் கூடி 750 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முக்கியமான புள்ளி வந்து 750 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறார் அப்படின்னா அவருடைய வெற்றிக்கே அது இழுக்கு இல்லையா, ஒரு அவமானமான வெற்றி தான் சொல்லப்போனா. அந்த மாதிரியான வெற்றி தான் வந்து துரைமுருகன் அவர்கள் வச்சிருந்தாரு. இப்ப அந்த வெற்றிக்கும் ஆப்பு வைக்கிற வகையில தான் எதிர்த்து வந்து ராமு அப்படிங்கிற அதிமுக கேண்டிடேட் வந்து மறுபடியும் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவர் தான் கடந்த 2021 போட்டிட்டாரு. இப்ப அவரே மறுபடியும் நிக்க வச்சிருக்காங்க. இந்த முறை கூடுதலா வந்து துரைமுருகனுக்கு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா அந்த தொகுதி இன்னுமே ரொம்ப ஒரு பின்தங்கிய தொகுதியாவே இருக்கு. காட்பாடி அப்படிங்கிறது பல முன்னேறாத இடங்களை வந்து உள்ளடக்கிய ஒரு தொகுதி. இன்னும் அங்கே நிறைய முன்னேற்றங்கள் தேவைப்படுது. அப்போ அப்படிப்பட்ட தொகுதியில் என்ன முன்னேற்றத்தை இவர் கொண்டு வந்துட்டாரு, இவர் அமைச்சராக இருந்து நமக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இவருக்கு எல்லா இடமும் வருது. இன்னொன்று இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயது மூப்பின் காரணமாக சுறுசுறுப்பான பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட முடியாது. வாகன பிரச்சாரங்களில் மட்டும்தான் போறாரு. அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே வாக்கு சேகரிக்கிறாங்க. இவருக்கு பின்னாடி இருந்து இவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள் தான் எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல். கட்சி தலைமை இந்த மாதிரி சீட்டே கொடுக்கல துரைமுருகனுக்கு. நீங்க நிக்கவே வேண்டாம், நீங்க வந்து விலைக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இல்ல என்னோட கடைசி தேர்தலை நான் எடுத்துக்கிறேன், இந்த ஒரு தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நான் எப்படியா நின்று ஜெயிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தலைமை கிட்ட ரொம்ப ஒரு கெஞ்சி கூத்தாட சீட்டே வந்து வாங்கியிருக்கிறாரு. அப்படி வாங்கின சீட்டு அப்படிங்கிறதுனால எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றது தெரியல. ஏன்னா தலைமையே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இதெல்லாம் இவர் என்ன ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவே பண்ணியிருக்காங்க. அதனால காட்பாடி தொகுதியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் திமுகவுக்கு சிக்கல்ல தான் இருக்கு. அடுத்து அறிவிச்ச வேட்பாளரையே மாத்தினா ராணிப்பேட்டை தொகுதி அமைச்சர் காந்தியினுடைய தொகுதி இல்லையா, அதுல வந்து முதல்ல அவருடைய மகன் வினோத் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அறிவிப்பெல்லாம் வந்துருச்சு. ஸ்டாலின் அவர்களே கையெழுத்து போட்டு இவர் தான் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அதற்கு அப்புறமா இவர் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசி அது என் பையனே இல்லை, என் பையனுக்கு நீங்க சீட்டு கொடுக்காதீங்க, அவர் என்ன ஜெயிக்கவே மாட்டாங்க, நான் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு வழங்கப்பட்ட சீட்டை கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி வந்து இவருக்கே வந்து வாங்கிட்டு அந்த பையனை அப்படி டீல்ல விட்டாப்ல. இப்ப என்ன சிக்கல்னா அங்க உள்ள லோக்கல் திமுகவினர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட திமுகவினரினுடைய மொத்த ஆதரவும் யாருக்கு இருக்குன்னா இவருடைய மகன் வினோத் அவர்களுக்கு தான் இருக்கு. இவருக்கு இல்லை. கட்சிக்குள்ளே இவருக்கு வந்து செல்வாக்கு இல்லை. அதுவும் கடந்த 5 ஆண்டு காலம் இவரினுடைய ஆட்சியின் காரணமாக அந்த தொகுதியிலே ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. இப்போ அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் திமுக தலைமை வந்து இந்த முறை உங்க பையன் நிக்கட்டும், நீங்க நிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. ஆனாலும் இவர் தனக்கே சீட்டு வேணும்னு சொல்லி மேலே பேசி வாங்கிட்டாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த முறை ராணிப்பேட்டையிலும் திமுக வந்து ஒரு சிக்கலான சூழலை சந்திக்க இருக்குது. ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதியாக மாறி போய் நிற்குது. இந்த ராணிப்பேட்டை தொகுதியில் எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக கூட்டணி சேர்ந்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா ஜி.கே. வாசன் அவருடைய பிரதானமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக கார்த்தி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து களமிறக்கிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸினுடைய சார்பாக தான். ஆனால் இப்போ இது ஒரு கூட்டணி கட்சி தானே, இந்த கூட்டணி கட்சியாக இருக்கும்போது ஈஸியாக வெற்றி வாய்ப்பு இருக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தலைமை வந்து கணக்கு போடுறாங்க. ஆனால் அதுதான் இல்லை. இங்கே பல இடங்களில் கூட்டணி கட்சிகள் நின்னாலுமே இந்த பிரதான அமைச்சர்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள், தொகுதி மக்களுக்கு அவர்கள் மேலே அதிருப்தி அப்படிங்க இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்கள் நல்லா பாருங்க,
34 அமைச்சர்கள் வந்து திமுகவில் வந்து களமிறங்குறாங்க அப்படின்னா அதுல 14 அமைச்சர்களுக்கு எதிராக அதிமுக வந்து நேராக இரட்டையில இறக்காம கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இரட்டையில நிக்கிறாங்க சுந்தர் சீலாம், இதனால ஒரு அதிமுக வேட்பாளர் கிடையாது இல்லையா. நேரடியாக அதிமுகவை களம் காணாம பாத்தீங்கன்னா 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கே வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இது எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா ஆரம்பத்தில் திமுகவினுடைய வெற்றி ரொம்ப சுலபமாயிரும், திமுக வந்து எளிமையா வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற கணக்குல தான் முதல்ல பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப வாய்ப்பு கொடுத்திருக்கப்படக்கூடிய 34 அமைச்சர்களினுடைய தொகுதிகளிலுமே இந்த கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய 14 இடங்கள்லையுமே வெற்றி வாய்ப்புகள் அவ்வளோ சுலபமாலாம் திமுகவுக்கு இல்லை. இவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்து உள்ள இருக்கு. களம் வந்து தேர்தல் கிட்ட நெருங்கும் போது மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ சமீபத்தில் வெளியாகக்கூடிய பல கருத்து கணிப்புகள்லாம் சொல்ல வருது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம திருப்பத்தூரை வந்து நம்ம சொல்ல முடியும். சிவகங்கைக்கு உட்பட்ட திருப்பத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. ஸோ அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுடைய காரை வழிமறிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தொகுதிக்கு, உங்களால் ஒரு திருவிழா கூட நடத்த முடியல ஒழுங்கா, நீங்கள்லாம் என்ன அமைச்சராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களே சர்ற மாதிரியே கேள்வி கேட்ட சம்பவத்தை நம்ம இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த தொகுதியில் இவரை எதிர்த்து வந்து என்டிஏ சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாறன் அவர்கள், அதாவது தென்னிந்திய ஃபார்வர்ட் கட்சியினுடைய நிறுவனர். இப்போ அவருக்கு அந்த களத்தில் ஆதரவு தளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு அமைச்சரை எதிர்த்து போட்டி போடுறாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு குறைவாக இருக்கக்கூடிய மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் இவருக்கே வந்து ஆதரவு தான். திருமாறன் அவர்களுக்கு கூடிய ஆதரவு கூட பெரிய கருப்பன் அவர்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவர் ஓட்டு கேட்டு போகக்கூடிய இடங்கள்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த வேட்பாளருக்கு வந்து அந்த அளவுக்குலாம் எதிர்ப்புலாம் இல்லை. ஏன்னா ஒரு புது வேட்பாளர் அப்படிங்கிறதுனால அங்க ஒரு வரவேற்பு தான் இருக்கு. திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக பெரிய கருப்பன் அவர்கள் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு வளர்ச்சியும் இந்த திருப்பத்தூர் மக்களுக்கு செய்யவில்லை. இந்த 20 வருஷமாக திமுக ஆட்சி இந்த சட்டமன்ற தொகுதியில நடந்துகிட்டு இருக்கு, எந்த வளர்ச்சியுமே கிடையாது. இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில 20 வருஷமா ஒருத்தர் 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு, 4 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஆனா இருந்து எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே இல்லை. முக்கியமா இந்த திருப்பத்தூர் தொகுதியில வந்து திருமாறன் என்ன ஜெயிக்கணும், அந்த பெரிய இருப்புனா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும். அப்போ திமுக தலைமை வந்து கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்த நம்ம ஈஸியா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டாலும் களம் வந்து அந்த மாதிரி இல்லை, அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவில் ஏற்கனவே 2 முக்கியமான அமைச்சர்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கப்படலை. மனோ தங்கராஜ், பொன்முடி போன்றவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த தொகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது மக்களினுடைய அந்த எதிர்ப்பு மனநிலையோடு சேரும் பொழுது பல தொகுதிகள் வந்து பறிபோக வாய்ப்பு இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நம்ம வந்து இதில் விரிவாக பார்த்துருக்கோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் களம் எப்படி அமையுது, மக்களுடைய முடிவுகள் எந்த மாதிரி அமையுதுன்ட்டு. நன்றி.